ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரிங்கிறது வந்து ஒரு மூளை சாவு அடைந்தவங்க அவங்க டொனேட் பண்ணுற ஹேண்ட் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது. இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி அமாங் த டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி ஹார்ட் லங் லிவர் எல்லாம் பார்க்கும்போது ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸ் ரொம்ப டெக்னிக்கலி டிமாண்டிங். என்னென்னா த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் நம்ம வந்து எலும்பு ஜாயின் பண்ணணும், சதையை ஜாயின் பண்ணணும், நரம்பை ஜாயின் பண்ணணும், ஒன்று அதை கரெக்டான ஸ்ட்ரென்த்தில் ஜாயின் பண்ணணும், அப்போ தான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ஜரி. பட் இந்தியாவில் வந்து இது வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு 32 டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப அதிகமாக நடக்காததுக்கு ஒரு காரணம் வந்து மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது மற்ற ஆர்கன் டொனேட் பண்ணுற அளவுக்கு ஹேண்ட் டொனேஷன் ரொம்ப நடக்கிறது இல்லை. ஏன்னா ஹேண்டை எடுத்தோன்னா அவங்க பாடி வந்து கொஞ்சம் டிஃபார்ம்டாக தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேண்ட் கொடுக்கறது இல்லை. பட் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்து தான் இப்போ இது பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக இந்த லாஸ்ட் மந்த் ஒரு ரெண்டு ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் வந்து திருச்சியில் ஒரு மூளைச்சாவு அடைந்தவங்க ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க, அவங்க 2 கையும் கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஈரோட்டில் மூளைச்சாவு அடைந்தவங்க அவங்க 1 கை கொடுத்துருந்தாங்க. இங்கே 2 பேஷண்ட்டுக்கு இங்கே கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருந்தோம். பட் இதில் ஒரு அச்சீவ்மெண்ட் என்னென்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே 2 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு நினைக்கிறேன். அதுலேயும் ஒருத்தருக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து ஆல்ரெடி 2 கையிலேயே 2 எலும்புமே ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஆல்ரெடி 2 கையிலையுமே அந்த 2 எலும்பு இருக்கும். ஒரு கையில் வந்து 2 எலும்பு இருக்கும் ஃபோராமில். ஸோ அந்த 2 கையிலையுமே 2 எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு ஹேண்ட் ட்ரான்ஸ் பண்ணது அகைன் திஸ் இஸ் ப்ராபப்லி ஃபஸ்ட் இன் த வேர்ல்டு. 2 பேஷண்ட்டுமே டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டில் இன்னொரு இது என்னென்னா அவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடாது. அவங்க ப்ராப்பராக ஃபிசியோதெரப்பி போகணும். மினிமம் அதை எந்த லெவலில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் அதை பொறுத்து 3 to 6 மாதம் சம்டைம்ஸ் 1 வருஷம் கூட ஆகும். ரெகுலராக அவங்க ஃபிசியோதெரப்பி போய் அந்த பழைய ஃபங்க்ஷன் கிரெயின் ஆகும். அது மாதிரி நரம்பு வந்து யூஸ்வலாக 1 மில்லிமீட்டர் அந்த மாதிரி தூரம் வளரும் ஒரு நாளைக்கு. ஸோ அவங்க எந்த லெவலில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பழைய சென்சேஷன் வரும். ஸோ ப்ராஸ்தட்டிக் ஹேண்டுக்கும் இதுக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்று ஃபங்க்ஷன், 2வது சென்சேஷன். ப்ராஸ்தட்டிக் ஹேண்டில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சென்சேஷன் வரவே வராது. ஸோ இந்த நம்ம கொடுக்குற இந்த ஹேண்டில் தே ஆல்வேஸ் கெட் அ சென்சேஷன். அதுதான் இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த 2 ஹேண்டுங்க பண்ணதில் ஒரு மெயின் இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எங்கள் டீமோட சக்ஸஸ். வி ஹேவ் எவ்ரிதிங் இன் பிளேஸ். ஒரு பிக் டீம் இது பண்ணுறதுக்கு ஒருத்தர் 2 பேர் பத்தாது. மினிமம் மோர் தென் 20 டாக்டர்ஸ் தேவைப்படும். வி ஹேவ் த என்டையர் குட் ஃபெசிலிட்டி எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அது ஒன்று. 2வது தமிழ்நாடோட டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம், தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால தான் பீப்புள் ஆர் ஏபிள் டு டொனேட். அந்த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு தே ஆர் ஏபிள் டு டொனேட். அந்த டொனேஷன் ஆனதுனால தான் எங்களால் 2 ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ண முடிஞ்சுது. ஐ திங்க் தேங்க்ஸ் டு த தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ. அறுவை சிகிச்சை மேற்கொண்டாரு இயல்பு வாழ்க்கை நார்மலாக இயல்பு வாழ்க்கை அதாவது எந்த டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணாலும் அதுக்கு வந்து அந்த இம்யூனோசப்ரெசிவ் மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அதை எடுத்துகிட்டு அவங்க அதர்வைஸ் அவங்க எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நார்மலாக பண்ணலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட் 2 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து அவர் 2 கையும் இணைச்சிருந்தோம். அவர் கல்யாணம் ஆகி இப்போ ஆக்சுவலாக இப்போ அவர் தனியாக கார் ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லீடிங் அ நியர் நார்மல் லைஃப். இப்போ 2 கை அவருக்கு பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து 16 மணி நேரம் ஆச்சு இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு. 16 மணி நேரம். அதில் கிட்டத்தட்ட 20 டாக்டர்ஸ் இருந்திருந்தோம். அதில் 12 பிளாஸ்டிக் சர்ஜன், 5 ஆர்த்தோபெடிக் டாக்டர், அப்புறம் கிட்னி டாக்டர் தான் வந்து அந்த இம்யூனோசப்ரெசிவ் மெடிகேஷன் கொடுப்பாங்க. அதுபோக மயக்கவியல் டாக்டர் அவங்க ஒரு 6 பேர். ஸோ இவ்வளோ பெரிய டீம் இருந்து அதுபோக ஒரு 20 ஸ்டாஃப் நர்சஸ் இவ்வளோ டீம் சேர்ந்து தான் அந்த சர்ஜரி பண்ணுறோம். ஸோ அப்ராக்சிமேட்லி 16 ஹவர்ஸ் ஆச்சு இந்த ஃபஸ்ட் சர்ஜரிக்கு. செகண்ட் சர்ஜரி சிங்கிள் ஹேண்டுக்கு அரௌண்ட் 14 ஹவர்ஸ் ஆச்சு சார். குறிப்பாக வந்து ஒருத்தருக்கு வந்து அது ஒரு ஃபீமேலோட ஹேண்டை வந்து அதாவது இந்த ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அதாவது மேல் டு ஃபீமேல் ஆர் ஃபீமேல் டு அது ப்ராப்ளம் இல்லை. ஒன்லி திங் தேவை என்னென்னா பிளட் குரூப் மட்டும்தான் மேட்ச் ஆகணும். பிளட் குரூப் மேட்ச் ஆனால் ஃபீமேல் ஆர் மேல் வந்து அது பிரச்சனை இல்லை. 1. 2வது வந்து ஃபீமேல் ஹேண்ட் கொடுத்தா கூட நம்ம நினைப்போம் ஃபீமேல் ஹேண்டோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மேல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஒன்ஸ் இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பொறுத்த மேல் ஹார்மோன் ஆக்ட் ஆகும்போது அவங்க ஸ்கின்னுமே கொஞ்சம் மாறி அந்த மேல் ஃபீச்சர் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ளஸ் அவங்க மசில்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த பழைய ஸ்ட்ரென்த்து ஒரு மேல்னஸோட அந்த ஸ்ட்ராங்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அந்த அவங்க மூமெண்ட்ஸ்க்கு ப்ளஸ் அவங்க ஹார்மோன் ஆக்ஷன்னால. நகங்கள்லாம் அவங்களுக்கு வளரும் 100%. கண்டிப்பாக நகம் வரும், கையில் இருக்க முடி வளரும், நகத்தை கட் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அது ஒன்றும் அது நார்மலாக உங்களுக்கு நார்மல் ஹேண்ட் மாதிரி இருக்கும். பட் ஃபங்க்ஷன் வந்து அதாவது ஒரு 70 to 80% டிபெண்டிங் அந்த எந்த லெவல் பண்ணுறோமோ. சரி, பேசிக்காக அது பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்ன 100% ஃபங்க்ஷன் அப்படியே நம்மளுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட பேசிக் ஆக்டிவிட்டீஸை அவங்க பண்ணுறதுக்குள்ள ஹெல்ப் பண்ணும். அவங்களோட நார்மல் லைஃப் அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.